அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் அடுத்தது பார்க்கலாம். இவர் இந்த ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த புத்தரது ஆதிவேதம், புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை இவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த புத்தரது ஆதிவேதம் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ 28 காதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? இவர் இது நிறைய நூல்களுக்கு இது துணை நூல்களாக வச்சு தான் எழுதியிருப்பார். வீரச்சோழியம்ங்கிற நூல், நன்னூல் விளக்கம், நாயனார் திரிகுறள், சித்தர் பாடல், மச்ச முனிவர் ஞானம், இது போன்ற பல நூல்களை துணை நூல்களாக கொண்டு இவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தரது ஆதிவேதத்தை எந்த மொழிகளுடைய துணையுடன் எழுதினார் அப்படின்னா, பாலி மற்றும் ஆங்கிலம். பாலி மற்றும் ஆங்கிலம் இந்த மொழிகளுடைய துணையோட இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான நூல்கள் இந்திரதேச சரித்திரம் அப்படிங்கிற நூலும் ரொம்ப முக்கியமானது. இவர் 25க்கும் மேற்பட்ட சிறு நூல்களை வெளியிட்டிருக்காரு. இவர் வீரமாமுனிவர், நமக்கு தெரியும் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னோம்னா வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தத்தை செய்திருக்கவர் இவர். அதே மாதிரி இவர் திருவாசகத்திற்கு உரை எழுதியுள்ளார். எந்த நூலுக்கு? திருவாசகத்திற்கு உரை எழுதியுள்ளார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், அதாவது உங்களுடைய தர்மம் கருமம் தான் உங்களை காக்கும் என்று கூறியவர் இவர். இவர் 1845 பிறந்து 1914 மே மாதத்தில் இறந்துடுறாரு. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் 3வது கூற்று தவறு இல்லையா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படிங்கிறது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அடுத்தது பாருங்க, தவறானது எது? புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது ஒரு இலக்கண நூல். கரெக்ட். அய்யனார் இதனார் எழுதினது புறப்பொருள் வெண்பாமாலை. ஏர்கோல் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியமாக சிலப்பதிகாரம் சொல்லப்படுகிறது. ஏறுதொழுதல் பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்தில் கலித்தொகை, குறிப்பாக முல்லைக்கல் எல்லாமே ஏறுகழுதல் பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கும். ஸோ இதில் பொருந்தாதது எதுவும் இல்லை. அடுத்த அணி பார்க்கலாம், உவமை அணி. 56வது கேள்வி. உவமை அணினா ஒரு பொருளை அத்தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது. இல் பொருள்னா உலகில் இல்லாத ஒரு பொருளை ஒன்றுக்கு உவமைப்படுத்தி சொல்வது. உருவக அணின்னா உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி உவமையே பொருளாக கூறுவது. ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஒன்றை உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. வேற்றுமை அணி அப்படின்னு சொன்னோம்னா ஒப்புமையை சொல்லி பிறகு வேறுபடுத்துவது. ஸோ இதுபோல் ஒவ்வொரு அணிக்குமான பொருள்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது எந்த அணின்னு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய முடியும். சரிங்களா? ஓகே, 57வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 57வது கேள்வி பாருங்கள். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர், 1820. இரண்டாம் சரபோஜி பீரியடில் புனரமைக்கப்பட்டுச்சு. இது 1122 காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது 53. தேசிய நூலகத்துடைய முக்கியமான சிறப்பு அம்சமே ஆவணத்தை காப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 57வதுக்கு 3 கூற்றும் சரியாகத்தான் அமைஞ்சிருக்கு. பொருள் செயல் வகைங்கிற அதிகாரம் பொருளை ஆக்குவதற்கும் காப்பதற்குமான செயல்முறைகளை குறிக்கிறது. திருக்குறள் அப்படிங்கிற நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழிங்கிற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு கியாபி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. 58க்கு விடை ஏ. சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் துணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இது என்பது இயைபு சொற்களாக இருக்கிறது. மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடல் குறிப்பிடத்தக்கது என்னும் செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது சிலப்பதிகாரம். ஏற்கனவே பார்த்தாச்சு. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல். மை தொன்மம். டெர்மினாலஜி கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். கலைப்படைப்புகள் அப்படிங்கிறது ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ டெல்லி தவறாக இருக்கு. பணிந்தவர் இங்கே பாருங்க, பொருத்தமற்ற பிரித்தறிதல் கேட்டிருக்காங்க. பணிந்தவர்.
பணிந்து கூட்டல் அவர்னு வந்திருக்கணும். பணிந்து கூட்டல் அவர் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ என்ன ஆகுது? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிருமா? அப்போ பணிந்த் அப்புறம் இத்து கூட்டல் அவர்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி பணிந்தவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இவர் அப்படின்னா பணிந்திவர்னு மாறி இருக்கும். ஸோ பணிந்தவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தப்பு. மாதிரத்துறைனா மாதிரத்து உரை, அவ்வளினா ஆக்குடல் வழி, வெள்ளெளிரு வெண்மை குடல் எளிரு, எண்கிணங்கள் எண்கு குடல் இனங்கள். ஸோ அதில் வந்து ஒன்று மட்டும்தான் தப்பாக இருக்கு. சரிங்களா? ஓகே. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் அது சுந்தரகாண்டம். அனுமனை பற்றிய சுந்தரகாண்டம். சீராபராதனத்தின் ஆசிரியர் உமறு புலவர். நந்திக்களமகம் அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கலித்தொகை நல்லந்தூணார். தெரியும் நமக்கு. கலித்தொகை 5 களிகள் இருக்கு. 5 திணைக்குமான 5 களிகள் இருக்கு. அதில் வந்து நெய்தல் களியை பாடினது நல்லந்தூணார். ஸோ இவர் எத்தனை பாட்டு பாடியிருக்காருன்னா 33 பாடல்களை பாடியிருப்பார். அண்ட் திருவருட்பா ராமலிங்கடிகள். திருவருட்பாவில் 5818 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ 64வது கேள்விக்கான விடை டி. ஓகேங்களா? தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேரள மாநிலம் திருவஞ்சைக்குளத்தில் பிறந்தவர் யாரு? குலசேகர ஆழ்வார். சரி. ராமன் மீது மிகுந்த பக்தி கொண்டதனால குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர். இவர் அருளிய பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் இருக்கு. சரிங்களா? சரி. இவர் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியும் ஒன்று. 105 பாசுரங்கள் இருக்கு. வடமொழி தென்மொழி. இவர் தமிழில் ஒரு நூல் படைச்சிருக்காரு. தமிழில் இவர் படைத்த நூலுக்கு பேர் பெருமாள் திருமொழி. இவர் வடமொழியில் இவர் என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா முகுந்த மாலை. முகுந்த மாலை. ஸ்ரீரங்கத்தினுடைய, அதாவது திருவரங்கத்தினுடைய மூன்றாவது மதிலை கற்றியவர். அதனால் அதற்கு குலசேகரன் வீதின்னு பேரு. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் புது புத்தகத்தில் 8ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவரை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என்றழைக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் என்று நாரெடுத்து நறுமலரை தொடுப்பதை பற்றி கவிதை படைத்தவர்கள். உமா மகேஸ்வரி. இவங்க பிறந்தது மதுரையில். இவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றது தேனி ஆண்டிப்பட்டியில். இவங்களுடைய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே, கற்பாவை, வெறும் பொழுது,
நட்சத்திரங்களின் நடுவே கற்பாவை, வெறும் பொழுது, இதெல்லாம் அவங்களுடைய நூல்கள். சரிங்களா? ஓகே. சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டா காம்புகள் கழுத்து முறியும், தளர பிணைச்சா மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான், அப்படின்னு சொல்லி உமா மகேஸ்வருடைய பாடல் இது. என்னுடைய வாழ்நாளில் நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் என்கிட்ட இருக்கிற பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு புத்தக பித்தனாக கூறியவர் மாப்போசி. 1906 ஜூன் மாதம் 26ஆம் தேதி 1000 விளக்கு பகுதி சால்வன் குப்பம் என்ற இடத்துல பிறக்கிறாரு. சரிங்களா? சரி, சென்னை 1000 விளக்கு சால்வன் குப்பத்தில் பிறக்கிறாரு. ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கும்போது தந்தை பொன்னுசாமி, தாய் பேர் என்ன? சிவகாமி. இவங்கள் பெற்றோர்கள் இவர்கிட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ரொம்ப முக்கியமானது, ஞான பிரகாசம் என்பது பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர். சரிங்களா? சரி. ஓகேங்களா? இவருக்கு கேள்வி ஞானத்தை யார் பெருக்கினாங்க? இவருடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிய இந்த பெருமை யாரை சார்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளையே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தக பித்தனாக வாழ்ந்தவர். ஓகேங்களா? சரி. இவர் தமிழா துள்ளியலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துண்டறிக்கையை என்ன பண்ணியிருக்காருன்னா கடற்கரையில் மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. இது எப்பன்னா செப்டம்பர் 30, 1932. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் வெள்ளையனே வெளியேறு, ஃபிட் இண்டியா மூமெண்ட் தெரியும் நமக்கு. 1942 ஆகஸ்ட் 8. ஸோ இந்தியாவை விட்டு வெளியேறுன்னு எல்லாருமே, நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு கூட பம்பாயில் நடந்திருக்கும், சிறப்பு மாநாடு. அதில் எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதற்காக இவர் வேலூர் மத்திய சிறையில் ஆகஸ்ட் 13, 1942 அடைக்கப்படுவார். சரிங்களா? ஓகே. அதே போல் அமராவதி சிறைக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ குறிப்பாக தமிழரசு கழகம் அப்படிங்கக்கூடிய கழகத்தை இவர் நிறுவியிருப்பாங்க. இவர் பார்த்துட்டுனா தமிழரசு கழகம் மாநாடு நடத்தியிருப்பாங்க. தமிழரசு கழகம் மாநாடு நடத்தியிருக்காங்க. ஒன்று திருத்தணி மற்றும் சென்னை மற்றும் திருத்தணியில் மாநாடு நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சிலப்பதிகாரத்தினுடைய காப்பியத்தில் ரொம்ப மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு ரொம்ப மிகுந்த ஆர்வம். அதனால தான் இவருக்கு என்னென்னு சொல்கிறாங்க, சிலம்பு செல்வர். சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தியிருப்பார். ஓகே. அதே மாதிரி இவர் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறியவர். தலையை கொடுத்தோனும் தலைநகரை காப்போம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மார்ஷல் நேசமணி கூட நமக்கு தெரியும். இந்த குறிப்பாக
கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடைய இணைவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் நேசமணி. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி இன்னும் மாப்போசி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக அப்படின்னா, சிலம்பு செல்வ சொல்லியாச்சு இவருடைய தனது வரலாற்று நூல், தன் வரலாற்று நூல் எனது போராட்டம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் 1952 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 1972 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவர். வரலாறு கண்ட ஒருமைப்பாட்டுக்காக இவர் 1966 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். திருத்தணியிலையும் ஸோ அவருக்கு எங்கே சிலைன்னா திருத்தணி மற்றும் சென்னை டி நகரில் சிலை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் சோசப் எசக்கியருடைய இயற்பெயர், தேம்பாவணி இயற்றினவர், 90 விளக்கம் இவருடையது. இவங்க பாருங்கள், இவருடைய காலம் 1680 1747 வரை இவருடைய காலம். இவருக்கு 30 வயசு இருக்கும்போது தமிழகத்துக்கு வராரு. அப்போ 1710 வராரு. ஸோ 37 ஆண்டு காலம் இங்கே வந்து தமிழுக்காக பணியாற்றியிருப்பார். ஸோ அப்போ 1747 இவர் இறக்குற வரை ஸோ ஒரு தமிழுக்காக பணியாற்றினார். அப்போ 37 ஆண்டுகள் இவர் அரசு பணி, அதாவது தமிழ் பணி ஆற்றிருக்காரு. சரிங்களா? டி தப்பு. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இடிக்கும்னா கடிந்து உரைக்கிறது, தகைமைனா தன்மை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. என் பொருள் பண்புத்தொகை. கால்ப இயற்றியார் அப்படின்னா பெயரெச்சம். ஈன் குளவி இது வினைத்தொகை. ஈன்ற குளவி, ஈனும் குளவி, ஈனுகின்ற குளவி. இல்லை குறிப்பு வினை முற்று. இதற்கான விடை சி. கூப்பாராவுடைய படைப்புகள் என்ன? ஆத்ம சிந்தனை, அகலிகை. ஸோ கூப்பாரா ஏர் புதிதா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ கூப்பாரா எங்கே பிறந்தவர்? இவர் கும்பகோணம் மாவட்டத்தில் பிறந்தவர். எப்போ பிறக்கிறாரு? 1902. எங்கே பிறக்கிறாரு? கும்பகோணத்தில். இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். இவர் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாரதமணி அப்படிங்கிற இதழ், பாரத தேவி, கிராம ஊழியன். பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் இதழ்கள் ஆசிரியர் இருக்காரு. இவருடைய படைப்புகள் எல்லாமே எந்த நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆத்ம சிந்தனை, அகலிகையாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் புதிதா அப்படிங்கிறதும் இவருடைய படைப்புகள் தான். சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. பிரெஞ்சில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்க நூல் படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஜெயகாந்தன் அப்படிங்கிறதான் இதற்கான விடை. க்கு ஆன்சர் ஜெயகாந்தன். ஜெயமோகன் நம்ம கொடுத்துருப்போம், தப்பு. இதுக்கு ஆன்சர் ஜெயகாந்தன் என்பது தான் சரியான பதிலாக இருக்கும். சரிங்களா? ஜெயகாந்தன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா? இவருக்கு குறிப்பாக ஜெயகாந்தனுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. என்னென்ன அவார்ட்ஸ் இவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு உன்னை போல் ஒருவன் படத்துக்கு குடியரசுத் தலைவர் அவார்டு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்கு 1972 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள். மூணாவது, ஞானபீட விருது கிடைச்சிருக்கு. ஞான பீட விருது, அதாவது தமிழில் ஞானபீட விருது வாங்கினது மொத்தம் 2 பேர். ஸோ ஒன்று அகிலன், முதல்ல
அகிலன் அப்படிங்கிறவர் தான் 1975 சித்திரப்பாவை சித்திரப்பாவை அப்படிங்கக்கூடிய நூலுக்கு ஞானபீட விருது வாங்கினார். இவருக்கு 2002 இவருக்கு ஞானபீட விருது கிடைச்சிச்சு. ஸோ அப்புறம் 4வது இவருக்கு இமயத்துக்கு அப்பாலுங்கிற நூலுக்கு சோவியத் நாட்டுடைய விருது கிடைச்சிச்சு. சோவியத் நாட்டு விருது. அப்புறம் பத்மஸ்ரீயும் கிடைச்சிருக்கு, தாமரை திரு. ஸோ இவ்வளோ விருதுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயகாந்தன். அது மட்டும் இல்லை, இவர் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, பார்க்கலாம் பாருங்க. ஸோ சிறுகதைகள் குருபீடம், யுகசந்தி, தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள், உண்மை சுடும், ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், இதெல்லாம் இவருடைய சிறுகதை நூல்கள். அதே போல இவர் குறும்புதினங்கள் எழுதியிருக்காரு, குறும்புதினங்கள். ஸோ அது பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், சினிமாவுக்கு போன சித்தாளு, கருணையினால் அல்ல. ஓகேங்களா? சரி. இவர் பிரெஞ்சு மொழியில வந்த காந்தியோட வரலாற்றை என்னென்ன தமிழ் பெயர்த்திருக்காருன்னா வாழ்விக்க வந்த காந்தி, வாழ்விக்க வந்த காந்தி. புதினங்கள் சுந்தரகாண்டம், உன்னை போல ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், பாரிசுக்கு போ, இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனுஷன் ஒரு வீடு ஒரு உலகம், ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாளுங்கிறதெல்லாம் இவருடைய புதினங்களாக இருக்கும். சரிங்களா? சரி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். எண்ணம் எழுத்து உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டையை பற்றி இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே. அப்புறம் ஒரு பிரமுகர் அப்படிங்கிற நூலும் இவருடையதான். சரிங்களா? சிறுகதை மன்னன் என்று, சிறுகதை மாப்பாசான் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் இவர். சரிங்களா? ஓகே. திங்கள் மதி நிலவின் பெயர் நிலாவை குறிக்கும், விடைகள் எற்று, மூங்கில் கலை, புறப்பொருள் வெண்பாமலைனா மன்னர்களுடைய உண்மையான புகழை சொல்லாது, புறநானூறு தான் மன்னர்களுடைய உண்மையான புகழை எடுத்து கூறும். அடுத்த கேள்வி போயிடலாம் பாருங்க. வேறுபட்ட ஒன்று, இதில் எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காய்மணி, உய்முறை, செய்முறை, மெய்முறை. காய்மணி, செய்முறை, உய்முறை எல்லாமே வினைத்தொகைகள். இந்த மெய்முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை. உடலின் தன்மையை அறியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்றது. கைமுறை அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொகைத்தரை, கையால் காட்டிய முறை, கையால் காட்டிய முறை அப்படின்னு வரும். சரிங்களா? மெய்முறை மற்றும் இது வித்தியாசமாக இருக்குது. மெய்முறை கைமுறை வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மெய்முறை வேற்றுமை தொகை, கைமுறை 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொகைத்தொகை, காய்மணி, உய்முறை, செய்முறை எல்லாமே வினைத்தொகைகள். இதற்கான விடை டெல்லி. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூல் படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ் நடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உரைப்பாட்டு நடைன்னு சொல்கிறோம். ஓகேவா? சிலப்பதிகாரம் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள் இருக்குது. எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் இருக்குது. எத்தனை பாடல் வரிகள் இருக்குது? 5001 பாடல் வரிகள் இருக்குது.
முத்தமிழ் காப்பியமாக, குடிமக்கள் காப்பியமாக, மூவேந்தர் காப்பியமாக இருக்கிறது. இதில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு மொத்தம் 3 காண்டங்கள். புகாரில் 10, மதுரையில் 13, வஞ்சியில் 7மாக மொத்தம் 30 காதைகளை கொண்டது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது மற்றும் மணிமேகலை காப்பியத்தோடு ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் நம்ம இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, எல்லாமே நிறைய டைம் இதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ குடக்கோச் சேரல் என்று அழைக்கப்படும் இளங்கோவடிகள் என்று சொல்லக்கூடிய சேரன் செங்குட்டுடைய இளவலாக இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் தான் இந்த காப்பியத்தை படைச்சிருக்காரு. அனைத்தும் இதற்கான விடை. இமயவரம்பு நெடுஞ்சேரலாதனுடைய மகன் இளங்கோவடிகள். சரிங்களா? ஓகே. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அவனும் யானுமே என்போர் கடவுளும் கவிஞரும். சரிங்களா? ஓகே. அறிவுடை மாணிக்க மாலை என்னும் நூலை திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய புலவர் யார்? ஆன்சர் வள்ளலார். ஸோ தெரியும் வள்ளலார். வள்ளலார் பற்றி என்ன தெரியும் நமக்கு? இவர் எங்கே பிறக்கிறாரு? 1823 பிறக்கிறாரு. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சிதம்பரம், அதாவது கடலூரில் மாவட்டத்தில் கூடிய சிதம்பரம் அப்படிங்கிற ஊரில் மருதூரில் பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பெற்றோர்கள் யாரு? ராமையா, சின்னம்மை. சரிங்களா? ஓகே. இவருடைய வரிகளில் நிறையா இருக்கும். ஸோ வள்ளலார் அப்படின்னாவே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது இவர் தெய்வ மணிமாலை அப்படிங்கிற நூலை பாடியிருக்காரு. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது தெய்வ மணிமாலை, அது திருவொற்றியூர் சிவபெருமான் மீது வடிவுடை மாணிக்க மாலைங்கிற நூலை பாடியிருக்காரு. சரிங்களா? ஓகே. எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிற நூலும் இவர் பாடியிருக்காரு. சரிங்களா? ஓகே. தலையுறை கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு பாடியிருப்பார். சங்கடங்கள் விளைவிக்கக்கூடிய ஜாதி மற்றும் மதத்தை நான் தவிர்த்தேன் என்று கூறியவர். பெண்ணினும் ஆணும் ஆணினும் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொன்னவர். சரிங்களா? ஓகே. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று கூறியவர். சமரச சுஸ்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். 6 தொகுதிகள் கொண்ட, எத்தனை தொகுதிகள்? 6 தொகுதிகள் கொண்ட திருவருட்பா அப்படிங்கிற நூல் இவருடையது. பாரதியார் இவரை என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, பாரதி அவர்களால் புது நெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்பட்டவர். புது நெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. சகன விடை சி. சரஸ்வதி மகால் இந்த நூலகம் 1820. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907. மறைமலையடிகளார் நூலகம் சென்னை 1958. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் 1970. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1966. அனைத்தும் சரியா இருக்கு. இதே மாதிரி கன்னிமரா நூலகம்
கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்ட நூலகம்? 1869 தொடங்கப்பட்ட நூலகம். அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் 1929. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புத்திரதாதி வேதம் 28 காதைகள் சொல்லியாச்சு. ஆங்கிலம் பாலி மொழியுடன் துணை நூல் எழுதியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட சிறுநூல்கள் கிடையாது, 25க்கும் மேற்பட்டது. தவறு. திருவாசக உரை எழுதியிருக்காரு. இந்திரதேச சரித்திரம். இதில் 3வது கூற்று மட்டும் தவறு. கிடைத்தற்கு அரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு அப்படின்னு பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது தான். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகளை பற்றிய கூற்றுகளை ஆராயவும். குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. அனைத்தும் இவருடைய கூற்றுகள் தான். நந்திக்கலமகம் 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல், சிற்றிலக்கியம். 3ஆம் நந்திவர்மனுடைய பாட்டுடைய தலைவராக இயற்றப்பட்டது. களம் கூட்டல் பகம். சி தப்பு. அறநெறி முதற்றி அரசின் குற்றம்னு புறநானூறு சொல்லியிருக்கும், ஏற்கனவே பார்த்தோம். அறநெறி பிழையா திறனறி மன்னர்னு அகநானூறு சொல்லியிருக்கும். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்த நன்மை வழங்க வேண்டும் ஊன் புதி பசும் கூடையார் சொல்லியிருப்பாரு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லியிருக்கும். அனைத்தும் சரி. கச்சியப்ப சிவாச்சியோட நூல் தான் திருத்தணிகை உலா. அந்த நூலில் 50 காப்பியத்துக்கு முறை வைப்பு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அதுக்கான விடை டி. 1966 தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பற்றிய கூற்று யாரு? மாப்போசி வரலாறு கண்ட ஒருமைப்பாட்டுக்கு வாங்கினாரு. தன் வரலாற்று நூல் எனது போராட்டம். 52 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 72 78 வரை சட்டமன்ற மேலவையுடைய தலைவர். திருத்தணியில் சென்னை தியாகராய நகரில் இவருக்கு நூலகம் அமைச்சாங்கன்னா சிலை அமைச்சாங்க. தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் இவர் தான். சி தப்பு. வரலாறு பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போக, உயிரிறக்கமே பேரன்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர். உங்களுடைய தர்மமும் கருமம் தான் உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடியவர். ஸோ இந்த கூற்றுகளில் 1 2 3 4 சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாகூர் ரூமியுடைய இயற்பெயர் முகமது ரஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சித்தாளு அப்படிங்கக்கூடியது கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க நாகூர் ரூமி எங்கு பிறக்கிறாரு? நாகூர் ரூமி பிறந்தது தஞ்சை மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவர் 80களில் கணையாளி அப்படிங்கக்கூடிய இதழில் எழுத தொடங்கியிருப்பார். கணையாளி அப்படிங்கக்கூடிய இதழில் எழுத தொடங்கியிருப்பார். ஸோ இவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதழ்களில் வந்திருக்கும். நமக்கு தெரிஞ்ச இதழ்கள் என்ன? குமுதம் அப்படிங்கிற இதழில் இவருடைய படைப்புகள் வெளியாக இருக்கும். புதிய பார்வை என்ற இதழ், குங்குமம், கொல்லிப்பாவை, ராஜமார்த்தாண்டம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம். சரிங்களா? புதிய பார்வை, சுபமங்களா, மீட்சி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கும். நதியின் கால்கள் இவருடைய நூல் என்னன்னா நதியின் கால்கள். 7வது சுவை, சொல்லாத சொல். நதியின் கால்கள். அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுவக்கக்கூடிய கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சரணங்கள் ஏற்படுத்தக்கூடிய சித்தாளுடைய வனச்சுமைகள் செங்கற்கள் அறியாதுன்னு சொல்லக்கூடிய சித்தாளு அப்படிங்கக்கூடியது 3 கவிதை தொகுதிகள் நமக்கு வெளிக்கிடைச்சிருக்கு. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல்லு. அதே மாதிரி இவங்க முக்கியமாக கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலையும் இவங்க படைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாகூர் ரூமி, முகமது ரஃபி, தஞ்சை மாவட்டம். தர்மார்த்தங்களை உபதேசிக்க தான் வியாசர் பாரதத்தை எழுதினார்னு சொல்லி ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார். கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்த இலக்கியங்களை படைக்கிறது ஜெயகாந்தனுடைய இயல்பான ஒரு நடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
படிக்காத மேதை என்று செல்லப்பன் குறிப்பிடக்கூடிய எழுத்தாளராக ஜெயகாந்தன் இருக்கிறார். ஸோ இந்த கூற்றுகள் அனைத்தும் சரி. நதியின் பிழையன்று நறும் புனலின்மை அன்றே என்று கம்பர் சொல்லியிருக்காரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டாள், நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணதாசனுடைய பாடல்கள். முத்தையா அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் இல்லையா? கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. ஸோ இதுவும் ரைட்டு. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரேன்னு ராமலிங்கடிகள் சொல்லியிருக்காரு. ஸோ அனைத்தும் சரி. பாசவர்னா வெற்றிலை விற்கிறீங்க, ஓஸ்டர்னா என்ன விற்கிறீங்க, கண்ணூர் விளையன்னா ஓவியர், மண்ணிட்டாளர்னா சிற்பி. சரிங்களா? ஆன்சர் 4, 2, 1, 3. சி இஸ் த ஆன்சர். தமிழில் முதல் ஞானபீட விருதை பெற்றவர் யார்? தமிழில் முதல் ஞானபீட விருது 1975ஆம் ஆண்டு அகிலன், ஏற்கனவே சொன்னேன், சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்கு பெற்றிருப்பார். சித்திரப்பாவை. தமிழில் 2வது மற்றும் கடைசி ஞானபீட விருது இவர் தான், கடைசி கூட. ஜெயகாந்தன் 2002 கிடைச்சிச்சு. ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்புகளில் ரிஷி மூலம் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? சரி. இது குறும்புதினங்களில் வரும். குறுபிடமும் ஒருபிடி சோறு மட்டும்தான் நமக்கு சிறுகதை தொகுப்புகளில். ஸோ 3 மற்றும் தவறு. வடமலை பிறந்த மணியும் பொண்ணும்னு சொன்னது பட்டினப்பாலை. பன்னொடு தமிழப்பாயின்னு தேவாரமும், நரம்பின் மறைன்னு தொல்காப்பியமும், பக்சுளி ஆட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடுன்னு சிலப்பதிகாரத்தில் பாண்டியர்கள் பற்றி சிவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? குட்டுவதற்கு அதிவியர் ராமபாண்டியன், செவியை அறுக்கிறதுக்கு வில்லி புத்தூரான், தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தர், நாற்கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், வெண்டலை விரவிய கழிவெண்பாவில் உயர்தனை பொருள் அக்ரணை பொருளையும் தூது அனுப்புறது தூது இலக்கியம், கௌடம்னா மதுரகவி. கௌடம்னா மதுரகவி. ஸோ இதில் 2, 3 தப்பு, 6ல் 4 கூற்றுகள் சரி. தொல்லியலை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கியாலஜின்னு சொல்லுவோம். இந்த ஆர்னித்தாலஜிங்கிறது பறவைகள் பற்றிய படிப்பு. 1963 பூம்புகார் பக்கத்தில் கீழார் வெளிங்கிற இடத்துல அகழாய்வு செய்யப்பட்டது. ஓகேங்களா? அங்கே அந்த அகழாய்வில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டட இடிபாடுகள் நமக்கு கிடைச்சிச்சு. அங்கே செங்கற்களால் கட்டப்பட்ட படகுத்துறை, புத்தருடைய விகாரம், வெண்கலத்தான புத்தருடைய பாதங்கள், அரை வட்ட வடிவ நீர்த்தேக்கம் எல்லாமே கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ 63 பூம்புகார் பக்கத்தில் கீழார்வெளிங்கிற இடத்துல அகழாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டட இடிபாடுகளும், செங்கலால் இருக்கக்கூடிய படகுத்துறையும், அரை வட்ட வடிவ நீர்த்தேக்கமும், புத்த விகாரம், வெண்கலத்தாரான புத்தருடைய பாதங்கள்லாம் கிடைச்சிச்சு. சரிங்களா? ஓகே. கூத்தாராற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவனை பற்றி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிபி 13ஆம் நூற்றாண்டுகள் விட்டு கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கூத்தாராற்றுப்படைனா மலைப்படுகடாம். மலைப்படுகடாமுடைய பாட்டுடை தலைவன் யாரு? நன்னன் சே நன்னன். நன்னன் சே நன்னன். நன்னனையும் பெருங்குன்றூர் கௌசிகனார் பாடிய மலைப்படுகடாம் நூலை, அதாவது அவர் பற்றியும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லிசை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தங்கோன், வாகையும் குரங்கும் விசைய முந்தீட்டிய அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அங்கு நன்னனையும் பெருங்குன்றூர் பெருங்குன்றூர் மலைப்படுகடாம் நூலையும் குறிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு என்னென்ன ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பழைய புத்தகத்தில் 76 2003 இருக்கும். புதிய 9th புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1914 அங்கே அகழாய்வு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த 3 இயருமே ரைட்டு தான். ஸோ இங்கே அந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு 300 கிபி 300 வரை காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் 4ல் 1 கூற்று மற்றும் தவறு, 3 இணைகள் சரி. மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இதில் எப்படி மாறுபட்ட ஒன்று கட்டணும் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கலாம். அகழ்வயல் பொழிந்தும் உருமிட துதுவா ஒரு நிலம்னு சொன்னது புறநானூறு. ஓகே, எழுதிட்டேன்.
வரிது நிலைய காயம்னு சொன்னதும் புறநானூறு, இதுவும் எழுதியாச்சு. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின்னு சொல்லி கனிம வளத்தை பற்றி கனிம அறிவியல் பற்றி சிலப்பதிகாரம் சொல்லும். சரி, செம்புல பெயர் நீர் போலன்னு குறுந்தொகையில் சொல்லியிருக்கு. கரெக்டு. வளவன் ஏவா வானூர்தின்னு புறநானூறு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், மொத்தம் 5 கூற்றில் இதுவும் புறநானூறு, இதுவும் புறநானூறு, இதுவும் புறநானூறு. சிலப்பதிகாரம் குறுந்தொகையும் பாருங்கள், 3வது கூற்று 4வது கூற்று வேறு நூலாக இருக்குது. அப்போ ஆன்சர் பி 3, 4. ஓகேங்களா? சரி. குறிஞ்சி, பாலை, பாலைன்னா என்ன? இழுப்ப. ஓகேவா? குறிஞ்சினா வேங்கை, பாலைனா இழுப்ப, முல்லைனா காயா, நெய்தல்னா ஞாழல். ஆன்சர் இஸ் சி. முதலாக மக்களுக்கான நூல் நிலையத்தை அமைத்தவது கிரீஸ் அரசுகள். ஒரு மனுஷன் வருஷத்துக்கு 2000 பக்கங்களை படித்தாதான் உலக நடப்புகளை அறிந்த மனுஷனாக இருப்பான்னு என்ன சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்சர் ரெண்டுமே தவறு. மனுஷனுடைய நோக்கம் உயர்ந்தாகவும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது, அதனை அடையக்கூடிய வழிமுறைகளும் தூய்மையானதாக, பிறகு துன்பம் தராததாக இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார். திருவங்கரத்துடைய 3வது மதில், இதை ஏற்கனவே பார்த்தது தான். பெருமாள் திருமொழி வடமொழியில் முகுந்த மாலை சரிதான். பெருமாள் திருமொழியில் 105 பாஸ்டங்கள் ஏற்கனவே வந்ததாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 99வதுக்கு ஆன்சர் பி. மரபு தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறிக. கூரை வேந்தனர், காற்று வீசியது, மலரை கொய்துவா, பானை, வணைய கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு புனையிறது, ஓவியம் தான் புனைவாங்க. ஸோ டெல்லி தவறாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இதை நல்லா நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வென்எவர் யூ கெட் த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இது நீங்கள் வந்து வீடியோவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி லிசன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்ததுக்கு ஸோ நம்ம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் அண்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.